ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டைக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல ஒரு வெஜிடேரியன் கோலா உருண்டை இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி பண்ண போறேங்க. இந்த வாழைக்காய் கோலா உருண்டை மட்டன் கோலா டேஸ்ட்ல இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாழைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நல்லாவே வெந்திருக்குங்க. இதை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பீசஸாக எடுத்து இந்த கேரட் துருற கட்டையில் நல்லா சீவிக்கோங்க. இப்போ நமக்கு வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு இஞ்சி, இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்குங்க. இது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வாசம் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. தேங்காய் வெங்காயம் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா கொரப்பாக அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு எம்டி மிக்சி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலையை போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை பவுடர் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயை போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த உருண்டைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கோம். அப்போனா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். எப்போதுமே உருண்டைக்கெல்லாம் கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். ஸோ அதே ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கோலா உருண்டைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதை சிறு சிறு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த கோலா உருண்டைகளை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட கோலா உருண்டை நல்லா வெந்து மேலே அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.